எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. விஜய் அவர்கள் முதல்வரா பதவி ஏற்றிருக்காரு. எப்படி இருக்கு இப்போ உங்களுக்கு மனநிலை? எப்படி பார்க்க? என்னதான் இப்போ விஜய் ஜெயிச்சிருந்தாலுமே இப்போ அம்மா அதான் எதிர்பார்த்தாங்க விஜய் ஜெயிக்கணும் அப்படின்னு. அப்புறம் ஜெயிச்சிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இப்போ விஜய் ஜெயிக்கும் போது இப்போ அம்மா இல்லைங்கிறப்போ ரொம்ப தன்னைக்கு அம்மா கேட்டனால சரி ஓகே போய்க்கலான்ட்டு. விஜய் பார்க்கணும், நம்ம நேரில் போய் பார்க்க முடியாது மெட்ராஸ். அதனால நம்ம என்னை கூட்டிகிட்டு கொண்டு, நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், கூட்டிகிட்டு கொண்டு போய் காமிச்சிருந்தாங்க, கூட்டிகிட்டு போனோம். அதான் அவங்க இது வரைக்கும் எந்த கூட்டத்துக்கும் போனதில்ல, எந்த கட்சியும் அவங்க டெம்பரேட்டாக விஜய் வரணும், விஜய் தான் மாற்றம் கிடைக்கணும், அடுத்த கட்சி அவர் தான் அரசியலுக்கு வரணும். அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை வந்து நம்பிக்கை வரணுங்கிறதுலாம் ரொம்ப ஆசை. அம்மா இருந்துட்டு ரொம்ப சந்தோஷம். அந்த பதவி இருக்கும் பொழுது நம்ம எப்படி இருந்துச்சு, அந்த மனநிலை எப்படி இருந்தது? எப்படியோ பரவாயில்ல, ரொம்ப ஆர்வமா நல்லா இருந்துச்சு. அந்த இது பார்க்கும் போதும் சரி, அந்த பதவி ஏற்கும் போதும் சரி கொடுத்துக்கிட்டே தானே இருந்தாங்க. அதுக்கு இந்த பதவி ஏற்கிறதுக்கு அந்த ஓட்டை கொடுக்கறதுக்கு எத்தனை இது அலைஞ்சாருப்பா, அலைய விட்டாங்க. அதை ஆண்டவனா பார்த்து அவருக்கு. ஆதன் சினிமனையில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ரேவதி அவங்களோட குடும்பத்தாரோட தான் இருந்துகிட்டு இருக்கோம். விஜய் அவர்கள் முதல்வராக பதவி ஏற்றதுக்கு அப்புறம் கரூர்ல பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பத்தாரையும் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ரேவதி குடும்பத்தாரோட இணைஞ்சிருக்கோம். நிறைய விஷயங்களும் பேசவும் போறோம். ஐயா வணக்கம். ஐயா பிரதர் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இன்னும் அதுல இருந்து மீண்டு இருக்க மாட்டீங்க. இருந்தாலும் அம்மா வந்து ஒரு எதிர்பார்ப்போட தான் அந்த கூட்டத்துக்கு போயிருந்தாங்க. விஜய் அவர்கள் அரசியலில் வந்திருக்காரு, புதிதாக ஒரு மாற்றம் வரும், என்னென்ன விஷயங்கள் பேச போறாங்கன்னு. அந்த மாற்றம் இப்ப நிகழ்ந்திருக்கு. விஜய் அவர்கள் முதல்வராக பதவி ஏற்றிருக்காரு. எப்படி இருக்கு இப்போ உங்களுக்கு மனநிலை? எப்படி பார்க்கறது? என்னதான் இப்போ விஜய் ஜெயிச்சிருந்தாலுமே இப்போ அம்மா அதான் எதிர்பார்த்தாங்க விஜய் ஜெயிக்கணும் அப்படின்னு. அப்புறம் ஜெயிச்சிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இப்போ விஜய் ஜெயிக்கும் போது இப்போ அம்மா இல்லைங்கிறப்போ ரொம்ப அதுதான் கொஞ்சம் ரொம்ப மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் விஜய்க்கு அவருக்கு சாருக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிக்கிறோம். அது இதேமாரி எல்லாத்துக்குமே அவர் மனசில் நினைக்கிறதும் மக்கள் எதிர்பார்க்குறதும் அவர் செய்யணும் கேட்டுக்கிறோம். நாங்கள் அவங்க ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காருங்க. மக்கள் அவ்வளோ தூரம் நம்பிக்கை வச்சு தான் அவருக்கு இதுமாரி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அவர் விட மாட்டார், யாரையுமே கைவிட மாட்டார். அந்த அளவுக்கு அவர் சொல்லுவார், செஞ்சிருவாங்க. அவர் செய்வார்னு எல்லாருமே நம்புகிறோம். எல்லாமே இல்லை, கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷம், நிறைய விமர்சனங்கள், குறிப்பா அந்த கரூர்ல நடந்த சம்பவம் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது மக்களுக்கு விஜய் அவர்கள் மேல ஒரு கோபம் இருக்கு. குறிப்பா கரூர் மக்களுக்கு அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா பார்க்கும் பொழுது அதிகமான ஆதரவும் அங்கிருந்தா வந்த மாதிரி இருக்கு. அது இயல்பு நினைக்கிறீங்களா? எப்படி பாக்குறீங்க? இப்ப இதுதான் உண்மை அப்படின்னு யதார்த்தமா இப்ப அந்த இடத்துல வேற யாரு வந்திருந்தாலும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அந்த ஏரியாவோட யாரு எம்எல்ஏவா இருக்காங்களோ அவங்களோட இதுதான் அது, அவங்களோட பொறுப்பு தான் அது. யார் வந்தாலுமே இப்போ ஸ்டாலின் அவங்க வந்தாலுமே அந்த இடத்துல பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அவங்களோட இதுதான். அதுக்கு தகுந்த மாதிரி மக்களுக்கு எந்த ஒரு இது ஆகாமல் அதெல்லாம் பிளான் பண்ணி பண்ண வேண்டியது அவங்க தான். இப்போ நார்மலாக அதுக்கு முன்னாடி வரைக்குமே 2-3 இதில் அவங்களுக்கு விஜய்க்கு கூட்டம் வருங்கிறது அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு இவங்க இந்த இடத்துக்கு வரும்போது இந்த பிளேஸில் வந்து இவ்வளோ மக்கள் கூட்டம் கூடுச்சுன்னா இதுமாரி இதாகணும் முன்கூட்டியே அவங்க யோசிச்சுருக்கணும். யோசிக்காமல் அவங்க பாட்டுக்கு அவங்க கேட்ட பிளேஸ்லையும் கொடுக்கல. அதுக்கப்புறம் இவங்க கொடுத்த பிளேஸில் எல்லாருமே வரும்போது இதுமாரி எல்லாம் மூச்சு திணறல், மயக்கம் அடையுது, இதெல்லாம் இது ஒரு அசால்ட்டாக இது நடந்தது தான். ஒரு இதாக முன்கூட்டியே இதெல்லாம் பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா கரெக்டாக இதெல்லாம் யாருக்கும் எந்த ஒரு இது நடந்திருக்காது அப்படின்னு. நீங்கள் போன இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு எந்த கட்சி மேலேயும் ஆர்வமே இருந்ததில்லை, எந்த கட்சி கூட்டத்துக்கும் போகாதவங்க அப்படின்னு. அப்படி இருக்கும் பொழுது விஜய் அவர்களை நம்பி அந்த அரசியல் மாற்றத்தை நம்பி ஒரு விஷயம் என்னைக்குமே அப்பாவும் சரி அம்மாவும் சரி எந்த ஒரு இதுக்குமே போக மாட்டாங்க. 2 பேருமே போக மாட்டாங்க. அப்பா உடவே மாட்டாங்க. கட்சிக்கு எதுக்கும் போக மாட்டோம். அப்பா உடவே ஈடுபாடு இல்லை, எந்த கட்சிக்கும் போக மாட்டோம். அப்பா உடவே மாட்டாரு. மனசுக்குள்ள வச்சுக்குவோம். என்ன யாரு என்ன வந்து நம்மளுக்கு ஒன்றும் பண்ண போறது இல்லை. அந்த அன்னைக்கு அம்மா கேட்டனால சரி ஓகே போய்க்கலான்ட்டு. விஜய் பார்க்கணும், நம்ம நேரில் போய் பார்க்க முடியாது மெட்ராஸ். அதனால நம்ம என்னை கூட்டிகிட்டு கொண்டு, நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், கூட்டிகிட்டு கொண்டு போய் காமிச்சிருந்தாங்க, கூட்டிகிட்டு போனோம். போய் பார்த்துட்டு இப்படி வரும்போது போச்சு. ஆனால் அவ்வளோ சந்தோஷம் அம்மாவுக்குன்னா அப்படி அந்த அன்னைக்குன்னா
ஆனால் திருப்பி கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி வரப்போ அம்மா இல்லைங்கிறப்போ ரொம்ப அப்படியே இதாயிருச்சுங்கண்ணா. அதான் அவங்க இது வரைக்கும் எந்த கூட்டத்துக்கும் போனதில்ல, எந்த கட்சியும் அவங்க எதிர்பார்த்தது இல்லை. டெம்பரண்டா விஜய் வரணும், விஜய்க்கு தான் மாற்றம் கிடைக்கணும், அடுத்த கட்சி அவர் தான் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற ஆர்வம் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் பேசியிருக்கீங்களா அம்மா? அதுக்குள்ள ஆமா, அம்மாவுக்கு அம்மா பேசுவாங்க, அதெல்லாம் விஜய் கட்சி மேல ஒரு ஆர்வம் சொல்லுவாங்க. வீட்லயும் வந்து எல்லாத்துக்கிட்டையும் வந்து நீங்க விஜய்க்கு தான் போடணும், விஜய் தான் ஜெயிக்கணும்னு எல்லாத்துக்கும் வீட்லனா பாப்பா கிட்ட அந்த அன்னைக்கே ஒரு பாப்பான்னா 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்களாமா, 2 நாளைக்கு முன்னாடி விஜய் நம்ம வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கும், எல்லா ஏரியாவுக்கும் வரும்போது வந்து நம்ம ஏரியாவுக்கும் வந்தாங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாரிலாம் அம்மாட்ட பாப்பாட்ட சொல்லிட்டு இருந்தாங்களாம். இப்போ இதானதுக்கப்புறம் வந்து இப்போ வர மாரி சுச்சுவேஷன் வரப்போ அம்மா சொன்னது இப்போ நடந்துருச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி பாப்பா கொஞ்சம் ரொம்ப இதானாப்புல. இல்ல எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் வரணும் அப்படின்னு இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி அப்படி அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருக்கு. போலாம் நம்பிக்கை வரணுங்கிறது எல்லாம் ரொம்ப ஆசை. அம்மா இருந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறேன். எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். அதாவது ஒரு கொண்டாட முடியல, விஜய் ஜெயிச்சும் ஒரு சந்தோஷம் முழுசாக நம்ம கொண்டாட முடியல அப்படிங்கிற மாரி ஒரு இது. இப்போ அம்மா இருந்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இது பண்ணியிருக்கலாம். இப்போ அம்மா இல்லாதப்ப நம்ம இது கொண்டாடினாலும் இப்போ அந்த இடத்துக்கு போய் தானே இதானாங்கன்னு சொல்லி நமக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி ஒரு இது. அதனால ஃபுல்லாக சந்தோஷமும் பட முடியல. வேற உயிரோட தான் இருந்தது. நாங்கள் தூக்கி காரில் போடும்போது உயிரோட இருந்துட்டாங்க. போக போக ஆனால் அப்பாவோட அம்மா தான் நல்லா ஹெல்த்லேயும் நல்லா இதாக இருந்தாங்க. அப்பாவுக்கு தான் உடம்பு சரியாமல் இருந்தது, ஆஞ்சியோ பண்ணியிருந்தது. அவர் அந்த கூட்டத்திலிருந்து வெளியே வந்துட்டாரு. ஆனால் அம்மாவுக்கு வந்து எனக்கு இது நடந்ததான் இன்னமும் எனக்கு இது பண்ணவே முடியல. அம்மா வந்துட்டேன். அம்மா அது சமாளித்து வந்துடுவாங்க, நல்லா இதாக போல்டாக இருப்பாங்க. எப்படி அம்மாவுக்கு இப்படி இதாச்சுன்னே தெரியல. ஆனால் எனக்கு ஒன்றுமே அதுதான் புரியல. ஆம்புலன்ஸில் ஏற்றுற வரைக்குமே அம்மாவுக்கு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு தான் தட்டி விட்டு ஏற்றி விட்டாங்களாம்மா. அதுக்கப்புறம் வந்து தான் அங்கே போகிற வழியே என்ன நடந்துச்சு அது புரியல. அதுதான் கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்கு. அந்த சுத்தி படுத்ததுல இருக்கிறவங்களே சொல்றாங்கல்ல. ஆனால் அம்மா இருக்கும்பொழுது ஏன் அந்த நம்பிக்கைன்னு கேட்டிருக்கீங்களா? எதனால விஜய் வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அம்மா? அதாவதுன்னா இதுக்கு முன்னாடி வரைக்குமே ஒரே மாரியான அமைப்பாக தான் இருந்தது. 2 கட்சிகளும் மாறி மாறி வந்துட்டு இருந்தது. இதுதான் நடக்கும், இவங்க கட்சியில் இதான் இருக்கும், இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ எவ்வளோ அதாவது சில விஷயங்கள்லாம் நம்ம எதிர்பார்த்துருப்போம், இதெல்லாம் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இப்போ அதெல்லாம் வந்து நடக்கணும் அப்படின்னா நம்ம வேற யாராவது ஒருத்தர் புதுசாக வந்தால் தான் நடக்கும். இப்போ இவர் விஜய் சார் அவ்வளோ ஒரு ஆர்வமாக மக்களுக்கு செய்யணும், ஏதோ நல்லது செய்யணும். இவங்க 2 பேரும் ரொம்ப வந்து நாட்டோட இதை கொஞ்சம் ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க வரும்போது கொஞ்சம் நல்லா செய்யணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. அப்படிங்கிறனால அதுவும் இல்லாத ஒரு அம்மாவுக்கு ஒரு ஆக்டராகவும் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் எல்லாருக்குமே அது ஒரு பிடிச்ச பர்சன். அதனால இருந்துக்கிட்டு அவர் பிடிச்ச பர்சனாகவும் இருக்கார், நாட்டுக்கு நல்லது செய்யவும் வர்றாரு. அப்படிங்கிறப்போ வந்து கொஞ்சம் வரட்டுமே அப்படிங்கிற மேலே தான் எல்லாருமே ஆதரிச்சோம். எல்லாமே அவர் வந்தது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருந்தது. ரொம்ப சந்தோஷம். அத்தனை கோடி விட்டுட்டு அவர் சம்பாதிக்கிறது, அவர் தலைமுறைக்கு சாப்பிடலாம், அதை விட்டுட்டு மக்களுக்கு செய்யணும். அவர்களாம் இவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவருக்குலாம் ஒரு இதே இல்லை. அவர் வந்து வந்திருக்காருன்னா ஒரே ரீசன் தான். அதாவது நம்மளால முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன நல்லது செய்ய முடியுமோ செய்வோம், எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம திருப்தி கொண்டாட முடியுமோ கொண்டாடுவோம். அதுக்கு மேலே ஆகப்பட்டதெல்லாம் வந்து என்ன நடக்குதோ நடக்கட்டுன்னு தான் அப்படி ஒரு இதாக முயற்சி பண்ணார். அதுலேயே ஜெயிச்சிட்டாரு. அதே மாதிரி செய்வார், அது மாரி நம்பிக்கை இருக்கு. மொத்தத்தில் வந்து அரசியலில் பார்த்துருக்க கூடாதுங்க. இந்த கூட்டத்துக்கு வந்து ஒரு நடிகர் வராரு, நடிகரை பார்க்க மக்கள் வரும் நிறையா. அவங்களுக்கு பாதுகாப்பு பண்ணி கொடுக்கணும் மக்களுக்கு. அந்த முதல்ல இருந்த முதலமைச்சர் அதை கவனித்து பார்த்துருக்கணும். இவர் கட்சை பற்றி இவங்க நினைக்கக்கூடாது. எதிர்கட்சிக்காரங்க கட்சை பற்றி நினச்சிடக்கூடாது. நடிகர் வராங்க, எல்லாருமே வருவாங்க, சின்ன குழந்தையிலேருந்து எல்லாம் வருவாங்க பார்க்கறதுக்கு ஆர்வமாக. அவங்களுக்கு இடம் பத்தாது, அது மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பு பண்ணி கொடுத்துருக்கணும். அதுதான் முறை. அவங்க இதெல்லாம் வந்து அவங்க பண்ணல. அந்த பதவி இருக்கும் பொழுது நம்ம எப்படி இருந்துச்சு, அந்த மனநிலை எப்படி இருந்தது? எப்படியோ பரவாயில்ல, ரொம்ப ஆர்வமாக நல்லா இருந்துச்சு. ரொம்ப அந்த இது பார்க்கும்போதும் சரி, அந்த பதவி ஏற்கும் போது கொடுத்துக்கிட்டே தானே இருந்தாங்க. அதுக்கு இந்த பதவி ஏற்கிறதுக்கு அந்த ஓட்டை கொடுக்கறதுக்கு எத்தனை இது அலைஞ்சாருப்பா, அலைய விட்டாங்க. அது ஆண்டவனா பார்த்து அவருக்கு ஏற்பாடு பண்ணி வருவாருன்னு தெரியும்ண்ணா. கண்டிப்பாக 100% வருவாருன்னு தெரியும்ண்ணா. ஏன்னா அது ஏன்னா நானே போன டைம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே 2 மட்டும்தான் இருந்தது. ஜெயலலிதா இருந்த வரையும் ஒரு நல்ல ஒரு ஆளுமை கரெக்டாக இருந்துச்சு.
அப்புறம் அவங்க அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்களோட கட்சியில் யாருமே அந்த ஒரு கரெக்டான ஒரு இது இல்லை. அப்படிங்கிறப்ப ரெண்டாவது வந்து ஸ்டாலின் அவங்க தான் ஒரு ஆப்ஷனு. அதனால வந்து அவங்க தான் கண்டிப்பாக வருவாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அப்போதைக்கு இதில். அதனால எல்லாத்துக்குமே அதை தான் போட்டாங்க. ஆனால் இந்த டைம் வந்து 2 பேருமே ஆல்ரெடி வந்துக்கிட்டே இருந்தாங்க. அதேமாரி ஏடிஎம்கேல அவ்வளோவா ஒரு இது இல்லை, கரெக்டாக ஒரு பொறுப்பாக இது பண்ணுறவங்க இல்லை. இவங்க ஏற்கனவே பண்ணுனதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க வேண்டாம், அடுத்தது யாராவது ஒருத்தர் யோசிப்போன்னு தான் மக்கள் யோசிப்பாங்க. யோசிக்கும்போது விஜய் இன்ட்ரெஸ்ட்டாக வருவார், செய்வார் அப்படிங்கிற மாதிரி அவர் மேலே நம்பிக்கை வைக்கும்போது அவங்க தான் கண்டிப்பாக வருவாங்கன்னு அது அப்போவே தெரியுங்க. அதெல்லாம் தெரியுங்க. ஓகேம்மா. இப்போ அவரும் இங்கிருந்து எல்லாத்தையுமே அழைச்சிட்டு போனாங்க, பாதிக்கப்பட்டவங்களை சந்திச்சாரு. கரூருக்கு மிக விரைவில் அவர் முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி கூட அவர் முதல்வராக இல்லாம இருந்தாரு, நிறைய தடைகள் இருந்துச்சு. வந்து அப்பயே அவர் சந்திக்கணும்னு நினைச்சிருக்காரு, சொல்லியிருக்காரு. சந்திக்கணும்னு இருந்தாரு, முடியல அவர்னால, அவங்க விடல. அதுக்காக வந்து இங்கேயும் வந்து வீட்டில் வந்து எங்களை சந்திச்சு வீடியோ காலில் வந்து அவரை நேரில் பார்த்து பேசணும், பண்ணணும். வீடியோ காலும் பார்த்தோம் அவரை. ஓகே, மிக விரைவில் முதல்வர் விஜய் அவர்கள் கண்டிப்பா உங்களை சந்திப்பாங்க. இப்போ எப்படிமா இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? என்ன எதிர்பார்ப்போட இருக்கு? இல்லைண்ணா, இப்பயே நிறைய இந்த ஒரு 3 மாசத்துலயே தெரியுது. ஒரு அவரோட ஆக்ஷன்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப தேவைங்கிறது எது, தேவையில்லாதது எது, அதெல்லாமே பார்த்து நீட்டா இது பண்ணிட்டு இருக்காருங்கண்ணா. அதுவே கரெக்டா அவரோட வேலையே கரெக்டா போயிட்டு இருக்காரு. அது மாரியே போகும்போது எல்லாம் நீட்டா ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துல எல்லாமே கரெக்டா நீட்டா எல்லாம் செட் பண்ணிடலாம். இப்போ பஸ்ல எல்லாம் இந்த இப்போ இது வச்சு கொடுக்குறாரு. இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு, ஆட்டோவில் வைக்கிறாரு பாதுகாப்பு. எங்க நின்னாலும் உடனே ஃபோன் பண்ணீங்கன்னா அதுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு பண்ணி கொடுக்குறாரு உடனே. இப்போ வந்ததே வந்து முக்கியமான பெண்களுக்கு பாதுகாப்பு. டாஸ்மாக் கடை, பஸ் ஓரத்தில், பஸ் ஸ்டாண்டு ஓரத்தில், பள்ளிவாசல், இந்த மாதிரி கடைகணி இருக்கிற இடத்துல இருந்தால் கும்பல் கூடும், இப்போ பெண்களுக்கு இதாகுங்கிறதுக்காக அதை உடனே அப்புறப்படுத்தினார். ஏன்னா இன்னமும் கொஞ்சமும் அப்படியே இருக்க படிப்படியாக இதை குறைச்சிட்டாருன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். இன்னும் ரொம்ப பெண்களுக்கு, மாணவர்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஓகே, பாதிக்கப்பட்டவங்களுக்கு மாதம் 5000 ரூபாய் அப்படின்ற ஒரு விஷயம் அப்பயே நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தது. அது இன்னும் வர வச்சு எலெக்ஷனுக்கு முன்னாடி நிப்பாட்டி வச்சுருந்தாங்க போர்டில். அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சதை இப்போ அவர் பதவியில் உட்காந்து பிற்பாடு 5ஆம் தேதியே வந்து 2 மாசத்துக்கு ஒட்டுக்கா போட்டுட்டாங்க. 2 மாசம். அந்த நேரத்தில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஃபேமிலியில ஒருத்தனா உங்க பையனா நான் இருக்கேன் அப்படின்னு விஜய் அவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. கண்டிப்பா ஏதாவது என்ன விஷயங்கள் அவரே சொல்லியிருக்காருங்க. அவரே சொல்லியிருக்காருன்னா, நான் உங்க வீட்டுல வந்து இந்த நான் ஒரு நபர் உங்களுக்கு என்ன எந்த எதா இருந்தாலும் எங்ககிட்ட கேளுங்க, உதவி செய்யறோம். நாங்க வந்து உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறோம். ஏன்னா உங்க வீட்டுல எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி நாங்க இருக்கிறோம். ஓகே, இந்த வேலை வாய்ப்பு பத்தியும் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்கப்பா. அதை பத்தி மேற்கொண்டு நம்ம அதாவது அது சொல்லியிருக்காருங்கண்ணா, அதுக்கு செய்வாருன்னா சொல்லியிருக்காரு. அவருக்கு நம்ம எது இல்லை, அவர் கண்டிப்பா செய்வாருங்கண்ணா. வீட்டில் அப்பா பாப்பாலாம் அங்கே போயிருந்தாங்க பார்க்கறதுக்கு. அப்போதைக்கு வந்து நீங்கள் எல்லாமே பார்த்துக்குங்க, நான் உங்களுக்கு கூட இருக்கிறேன். அப்புறம் நம்ம இதை பற்றிக்கு நேரில் சந்திக்க முடியாத சூழ்நிலை, அதனால் கொஞ்சம் இதாக இருக்குது. இதெல்லாம் நார்மல் ஆனதுக்கப்புறம் நான் உங்களை சந்திக்க வரேன், இல்லாட்டி உங்களுக்கு தேவையானது எல்லாமே செய்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு பார்த்து இது பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இல்லை, நான் உங்களோட ஆரம்பத்திலேருந்து பயணிக்கிறேன் அப்படின்ற பொழுது சமீபத்தில் உங்களுக்கு வந்து இந்த ஃபினான்ஷியல் விஷயமா இருக்கட்டும், அதெல்லாம் உங்களால் ஷேர் பண்ண முடியுதா? கோஆர்டினேட் பண்ணுறாங்களா தாவேக்கால இருந்து? அதெல்லாம் வராங்க. வந்து பண்ணிட்டு குழந்தை தம்பி பிறந்ததுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா புண்ணியாச்சரிசனா பாலாஜி வந்தாரு, வந்து இருந்து அதெல்லாம் வந்து இருந்து பார்த்துட்டு இதெல்லாம் என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு போனாங்க. அதெல்லாம் சொன்னதே பண்ணி வந்துட்டாங்க. இப்போ எங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று சொன்னா வந்து செய்யற அளவுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அவங்களை பொறுத்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் தாட்டி விடுவாரு அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. அவர் காதுக்கு மட்டும் போனா போது எதா இருந்தாலும் ஒரு நம்பிக்கையா செய்வார், எங்க குடும்பத்துக்கு செய்வாருன்னு நாங்க நினைக்கிறோம். சிறப்பு. இந்த வெற்றியை கண்டிப்பா அம்மா மேல இருந்து ஆசீர்வாதம் பண்ணிருப்பாங்கன்னு எடுத்துக்கலாம். கண்டிப்பாங்கண்ணா. அந்த மெயினா எல்லாருமே கண்டிப்பா இது பண்ணிருப்பாங்கண்ணா. இருந்திருந்தாலுமே கண்டிப்பா எல்லாம் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இப்போ எங்கனால அதான் முழுசா ஏத்துக்க முடியல, அவ்வளவுதாங்கண்ணா. தான் ஏதாவது வேற ஒரு இதுல இருந்தா கூட பரவாயில்லைங்க. அந்த விஜயோட நம்ம சாரோட இதுக்கு போயிட்டு அது மாரி ஆனதுனாலதான் அந்த வெற்றியை அடைஞ்சிட்டாரு. அது இருந்தாலும் வந்து அம்மா இருந்துட்டு தான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்குமே அப்படின்னு. அவர் என்ன பண்ணுவார்? அவருக்கு ஒரு கெட்ட பேர், பெரிய கெட்ட பேர். சுமையை அவங்க பழியை போட்டுவிட்டு இவர் மேல பழியை போட்டு இவரு எங்க கோர்ட்டுக்கு போய் அதை போய் போராடி ஜெயிச்சதுல ரொம்ப எவ்வளவு வேதனை அவருக்கு.
ரொம்ப வேதனை. கண்டிப்பா மிக விரைவில் முதல்வர் விஜய் அவர்கள் உங்களை வந்து சந்திக்கணும். இன்னும் உங்களுக்கு வேணுன்ற விஷயங்கள். ஆமாம். அப்புறம் இந்த கல்வி கடன் வந்து வாங்கினோம். ஒரு படிப்புக்காக வாங்கியிருந்தோம். ஒரு 3 தவணை ஒரு 54 ரூபா. அது இன்னும் கட்டவே முடியல. சம்பாதிக்க செலவு பார்க்க குடும்பம் பார்க்க இப்படி தான் போயிட்டுருக்குது. அந்த கல்வி கடன் கட்டுறதுக்கு அவர் கல்வி கடன் தள்ளுபடின்னு சொன்னாரா அவனுக்கு தெரியல, சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த கல்வி கடனை மட்டும் தள்ளி கொடுத்துட்டாருன்னா போதும். ஒரு 54 ரூபா இருக்குது பெடல் வங்கியில். அதை ஏற்பாடு பண்ணி அதை கல்வி கடனை தள்ளி கொடுக்கணும். கண்டிப்பா அதுக்கும் நடவடிக்கைகள் எடுப்பாங்க. இங்க இருக்கக்கூடிய தாவேக்காக்கு இதை கண்டிப்பா நாங்க கொண்டு போய் சேர்க்கிறோம். ரொம்ப நன்றி பிரதர். அப்புறம் சொல்லுங்க. காலி இடம் ஒரு கவர்மெண்ட்டில் காலி இடம் ஒன்று வாங்கி போட்டிருக்கிறோம். அதை வந்து எங்களுக்கு வந்து பட்டா போட்டு வேறத்தவங்கிட்ட வந்து வாங்கிட்டோம். அண்ணார்கிட்ட இருந்து நாங்கள் வாங்கிட்டோம். அதை வந்து பட்டா போட்டு பையனுக்கு வந்து ஒரு குடிசை வந்து அமைச்சு கொடுக்கணும். அதில் வந்து அவர் அமைச்சு கொடுத்தாரு. இதெல்லாம் அம்மாவோட கனவாகவும் இருந்தது. கட்டி ஆமாம் இதெல்லாம் செய்யலாம்னு இருக்கிறாரு. அது மாதிரி குடிசை இல்லாதவங்களுக்கு கட்டி கொடுக்குறேன்னு இருக்கிறாரு. அது மாதிரி நாங்கள் அண்ணார் இடத்த வாங்கிட்டோம். அதை வந்து அவர் பட்டாவை மாற்றி அவருக்கு ஒரு குடிசை ஒன்று போட்டு கொடுத்துறதுக்கு நாங்கள் கேட்குறோம். அவ்வளோதான். எங்களுக்கு கல்வி கடன் இந்த குடிசை ஒன்று அவ்வளோதான். எங்களுக்கு என்ன கஷ்டம்னு வர்றப்போ நாங்கள் ஃபோன் பண்ணால் அதை வந்து ஆதரித்தா போதும் எங்களுக்கு. அவரோட நீடிக்க நாங்கள் பார்த்துக்குறோம் அவரை. கண்டிப்பாங்கப்பா அது மிக விரைவில் நடக்கும். நீங்க சொன்ன கோரிக்கைகளையும் கண்டிப்பா நாங்க போய் சேர்க்கிறோம். முதல்வர் விஜய் அவர்கள் குறிப்பா முதல்ல அவங்களை வந்து சந்திக்கிறதா இருந்தாங்க. நிறைய வேலைகள் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. மிக விரைவில் சந்திப்பாங்க. சந்திப்போம். ரொம்ப நன்றி. நன்றி.